வணக்கம் நேயர்களே, ஸ்ரீசக்திரா பக்தி சேனல் நண்பர்களுக்கு நமஸ்காரம். இன்றைக்கு நாள் பார்த்தீங்கன்னா 3/10/2024 புரட்டாசி 17வது நாள். ஒரு அற்புதமான நாள். இன்னைக்கு மேஷராசி நேயர்களுக்கு வெற்றி ஜெயம். ஓப்பனிங்கே ஃபஸ்ட்டு அவங்க வர்றதுனால 12 ராசியில் அவங்களுக்கு ஓப்பனிங்கே நல்லா ஆயிடுச்சுன்னா மீதி 12 பேருக்கும் நல்லா இருந்துடும். தானாக இருக்கணும். அதான் இன்னைக்கு வெற்றி தரக்கூடிய நாள். அவங்க எடுத்த காரியம் வெற்றி, எடுத்த வேலை வெற்றி, ஜெயம். நண்பர்களுக்கு யாருக்காவது கொஞ்சம் நின்று போய் செஞ்சாங்கன்னா வெற்றி. அதனால் மேஷராசி நேயர்கள் தயவு கூர்ந்து இன்றைக்கி எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நானே பர்சனலாக கேட்டுக்கிறேன். நல்லா கெட்டிருந்து எல்லாம் பண்ணுங்க, எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க. ரொம்ப அற்புதமான நாள் மேஷராசி நேயர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னா டென்ஷன், கோபம். அவன் பாவம் ஏதோ ஒன்று சொல்லுவான், அதில் இருக்கிற அந்த உண்மைத்தன்மை புரிஞ்சுக்காமல் எரிச்சல் படுவீங்க, கோவப்படுவீங்க. கோவத்தை கொடுப்பாரு சந்திரன். எரிஞ்சு வீரன், ஏன்னா இன்னைக்கெல்லாம் இப்படி எரிஞ்சு வீரன்னு கேட்பாங்க இல்லையா? அதெல்லாம் இன்னைக்கு செய்யக்கூடாது. அதுக்கு தான் நீங்கள் ராசி பலன் பார்க்குறீங்க. இது தெரிஞ்சதுனால கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணி போயிடும். பைபாஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நாள் கோபத்தை தள்ளி வச்சுட்டாவே இன்னைக்கு சிறப்பாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து மிதுன ராசி நேயர்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சதா குழப்பம் இருக்கும். ஒரு டென்ஷன், தேவையில்லாமல் ஒரு குழப்பமான ஒரு மனநிலை, எதிலையும் ஒரு சிறப்பாக ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலை. அதனால் இன்றைக்கி ஒரு நாள் எல்லா விஷயத்தையுமே தள்ளி வச்சிருங்க. என்னை கேட்டால் அதான் சொல்கிறேன். குழப்பத்தில் முடிவு எடுத்தால் தப்பாக தானே இருக்கும். கான்ஃபிடென்ட்டில் எடுக்கணும் முடிவுகள். அதனால் இன்றைக்கி ஒரு நாள் எல்லா விஷயம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம். கடகராசி நேயர்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையை இன்றைக்கி அவங்க ஆரம்பித்தாலும் அது எக்ஸ்பெண்ட் ஆகிடும். பன்மடங்காக பெருகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. எந்த ஒர்க்காக இருந்தாலும் எடுத்துக்கலாம். தவறான ஒர்க்குனால அதுவும் டெவலப் ஆகிடும். ஸோ தப்பு செய்யாதீங்க, நல்லதே செய்ய. நல்லதில் போய் விருத்தி வர்றதுக்கு தேவையான அனைத்து வேலையும் செய்யுங்க. சிம்மராசி நேயர்கள். அடுத்து சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டயர்டு எல்லாம் நினைக்கிறோம். நம்ம ரொம்ப கடுமையாக வேலை செஞ்சாதான் டயர்ட் ஆகுதுன்னு நம்ம நினைக்கிறோம். சின்ன ஒரு விஷயம் நம்மளை தாக்கிடுச்சுன்னா கூட இன்னைக்கு அப்படியே மந்தமாயிடுவோம். நமக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள் தான் நம்மளை கோபமாக பேசிடுவாங்க இன்னைக்கு. அதனால் நீங்கள் ரொம்ப டயர்டாவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கோசம் ரொம்ப பொறுமையாக எல்லாருக்கிட்டையும் அனுசரித்து போங்க. அதிலேருந்து தவிர்த்து வெளியில் வாங்க. கன்னிராசி நேயர்கள் அவங்க இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் அப்ரிஷியேட் வாங்குவாங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல பேர் வாங்கணும். ஸ்மார்ட்டாக இருக்கும் நீ ஒர்க்கு அவங்களுக்கு. இப்போ காலையிலேருந்தே சில டைமில் நம்ம அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தெரியுங்களா? அந்த மாதிரி நாள் இன்னைக்கு அவங்களுக்கு பாராட்டு குவியும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நாள். எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல பேர் எடுங்க. ஒரு அற்புதமாக நடக்கட்டும். ஓகே. துலாம் ராசி நேயர்கள் அவங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நலம் தரும் நாள். நலம் தரும் நாள்லாம் எப்படி எடுக்கணும்? ஏதோ ஒன்றும் செய்யலைன்னா கூட அவங்கள தேடி சில நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும். எல்லாம் சந்திரன் தான் செய்கிறார். அடுத்த ராசிக்காரங்களுக்கு மூலிமா இப்படி அப்படி நமக்கு செய்வாங்க. அது பெற்றுக்கொள்ளுங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. தவறே செய்யணும்னு நினச்சி வந்தால் கூட அது உங்களுக்கு நன்மையாக முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு நாள், ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு துலாம் ராசி நேயர்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல கொஞ்சம் லாங் டேர்ம் ஒர்க்கை இன்னைக்கு எடுப்பாங்க கையில். அதனால் அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். லாங் டேர்ம் ஒர்க்குனா எப்படி ஒரு 2 மாதம் 3 மாதம் அடுத்த வருஷத்துக்கு அப்படி ஏதாவது ஒரு டே டு டேவாக வாழ்கிறோம். நம்ம அடுத்த வாரம் என்ன செய்யலாம், அடுத்த மாதம் என்ன செய்யலாம், அப்படிலாம் இருக்கும். கடந்த மாதம் என்ன தவறு பண்ணோம், அதனால் இந்த பிரச்சனை வந்துச்சு, எல்லாம் தவிர்த்து கொஞ்சம் லாங் டேர்ம் ஒர்க் இன்னைக்கு பண்ணி சக்ஸஸ் பண்ணுவாங்க. அற்புதமான நாள். தனுசு ராசி நேயர்களே, நீ போன உடனே எந்த வேலையும் சீக்கிரம் நடக்காது. ஆனால் ப்ரெஷர் போட்டு பண்ணணும். பண்ணிடுவீங்க, ஜெயிச்சிருவீங்க. விடாமுயற்சி பண்ணி ஜெயிங்க. இன்னைக்கு நல்லாயிருக்கும். மகர ராசி நேயர்களே,
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சரண்டர் பணிவோடு இருக்கணும். இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் பாதிப்பு இன்னைக்கு இருக்கு லைட்டாக. அதனால் இன்னைக்கு பணிவு, சரி சாரி, இந்த நம்மளுடைய ஃபார்முலா, சின்ன ஃபார்முலா, சரி சாரி, அதில் போயிட்டீங்கன்னா தப்பிச்சுட்டு வெளில வந்துடலாம். கரெக்டாக பண்ணிக்குவோம். கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்வ கோளாறாக இருப்பாங்க. இன்னைக்கு இதை பண்ணிடலாமா அதை பண்ணிடலாமான்னு சந்திரன் தப்பாக போய் முடிஞ்சிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் பாசிட்டிவாக நடக்கிற மாதிரியே கண்ணுக்கு தெரியும், போய் சிக்கிடாதீங்க. சந்திராசிரமத்தை 2-3 இடம் போனவொடனே போய் தடிக்கு வந்து கீழே வந்து எடா போடான்னு வீட்டில் உட்காறது ஒன்று. எல்லாமே நீ சூப்பராக இருக்குதுன்னு போய் அதில் போய் சிக்கிறது, 1,50,000 போட்டு மாட்டிக்கிறது, அந்த மாதிரிலாம் நடக்கும். இன்னைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆர்வத்தில் போய் எங்கேயும் போய் சிக்கிறாதீங்க சொல்லிட்டேன். மீனராசி நேயர்களுக்கு நல்ல ரெஸ்ட், அமைதியான நாள், அற்புதமான நாள். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு செய்த விஷயங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ண விஷயங்களுக்கெல்லாம் ஒரு திருப்தியாக இருக்கும். இன்னைக்கு நல்லா இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் இன்றைய நாள் வந்து மீன ராசி நேயர்களுக்கும் சுகம் தரும் நாளாக இருக்கும். கரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்கள் கிமிஸ்துக்கினம் அப்படின்னு ஒரு கரணம் இருக்குது. இந்த மாதத்துக்கு வரும் இந்த 3 சதுஸ்பாதம், நாவகம், கிமிஸ்துக்குணம் அப்படின்ட்டு இந்த 3 மீதியெல்லாம் ரோடிங்கில் இருப்பாங்க. இந்த 3 மட்டும் அமாவாசை அன்னைக்கு அப்படி முன்ன பின்ன வந்து அப்படியே நிற்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு ஜாக்பாட் மாதிரி தான். இதோட அடுத்த அமாவாசைக்கு தான் வழக்கு போடணும். ஆனால் இந்த அமாவாசைக்கு கரெக்டாக அதை பண்ணாங்கன்னா அந்த கருணாதிபதி வந்து கிட்ட இருந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து அடுத்த மாதத்துக்குள்ள இவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வழியை காட்டுவார். எல்லா விஷயத்திலையும் பொருள் காசு, பணம், ஒர்க்கு எல்லாமே தடையில்லாமல் டக் டக் டக்குன்னு போகிற மாதிரி பண்ணி விட்டுருவார். அதனால் இன்னைக்கு இந்த கிமிஸ்துக்கினம் பவம், இது ரெகுலரில் வரும் பவம், அது 4 நாளில் வந்துடும் திருப்பி. இவங்க 2 பேரும் இன்னைக்கு வழக்கு போடணும். ஒரு புடி அரிசி வச்சுட்டு போடணும். அதே மாதிரி கும்பராசி நேயர்கள் சந்திரனுக்கு வழக்கு போடணும். சந்திராஷ்டமம் இவங்க வந்து கருணாதிபதிக்கு குலதெய்வம், இஷ்ட தெய்வம், கருணாதிபதி நாமத்தை சொல்லி 2 வழக்கு ஃபாலோ பண்ணுங்க. தயவு பண்ணி எப்படி இருக்குதுன்னு பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைய நாள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக அமையணும்னு எல்லாம் வல்ல எம்பெருமான வேண்டிய நமஸ்காரம்.